காணாமற் போனோரை தேடி தருமாறு வலியுறுத்தி யாழ்ப்பாணத்தில் இன்றும் கவனஈர்ப்பு போராட்டம் நடத்தப்பட்டுள்ளது. யாழ் பிரதான பஸ் நிலையம் அருகே இன்று முற்பகல் 10 மணிக்கு கூடியவர்கள் அங்கிருந்து பேரணியாக உலக தமிழ் ஆராய்ச்சி நினைவு சதுக்கம் வரை சென்றனர். கவனஈர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் காணாமற் போனவர்களை கண்டுபிடித்து தருமாறும், விசாரணையின்றி தடுத்து வைக்கப்பட்டுள்ள அரசியல் கைதிகளை விடுதலை செய்யுமாறும் கோரிக்கை விடுத்துள்ளனர். இலங்கையில் இடம்பெற்றதாக கூறப்படும் மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையினர் மேற்கொண்ட விசாரணை தொடர்பான அறிக்கை பிற்போடப்பட்டமை குறித்தும் மக்கள் கண்டனம் தெரிவித்தனர். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவரின் கொடும்பாவியும் இதன்போது எரிக்கப்பட்டது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன், வடமாகாண சபை உறுப்பினர் அனந்தி சசிதரன், தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மற்றும் ஜனநாயக மக்கள் முன்னணி ஆகியவற்றின் பிரதிநிதிகளும் இந்த கவனஈர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டனர். ஆனால் மிகவும் எதிர்பார்ப்புடன் மார்ச் மாதம் இந்த விசாரணைக்குரிய அறிக்கை வெளிவரும் என்று எதிர்பார்த்த நேரத்தில் இப்பொழுது அரசு அமைத்திருக்கின்ற அரசாங்கம் ஒரு சதி வேளையில் இந்தியாவினுடைய அழுத்தமும் சேர்ந்து ஐநாவில் தன்னுடைய ஆட்சியை அங்கு காட்டியிருக்கின்றது. அந்த ஐநா தான் எங்களுக்கு இறுதியான இழைக்கப்பட்ட அநீதிக்கு நியாயத்தை பெற்றுத் தருவார்கள் என்ற ஒரு மிகவும் ஒரு எதிர்பார்ப்புடன் நாங்கள் இருந்த வேளையில் இவ்வாறான ஒரு அரசியல் சதி மூலம் எங்களுடைய மனித உரிமை புதகுழி தோண்டி புதைக்கப்பட்டு விட்டதோ என்று எண்ணுகின்ற அளவுக்கு எங்களுடைய நிலைமை வந்திருக்கின்றது. அந்த ஆழ்ந்த வேதனையும் அந்த அதிர்ச்சியும் நாங்கள் இப்பொழுது இதற்கு எதிராக தொடர் அரசியல் போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளி இருக்கின்றது. இந்த காணாமல் போனோரை கண்டுபிடிக்கக்கூடிய அமைப்பானது ஒரு இடைக்கால அறிக்கையை சமர்ப்பிப்பதனூடாக அவர்களுடைய விசாரணையில் ஏதாவது பிரயோசனம் இருக்குதா, முன்னேற்றங்கள் இருக்குதா என்பதை மக்கள் அறிந்து கொள்ள உதவியாக இருக்கும். இந்த ரகசிய முகாம்கள் வேறு யாருக்கும் தெரியாதவாறு அது ஹம்பாந்தோட்டையில் இருக்கலாம், திருகோணமலையில் இருக்கலாம், அல்லது மட்டக்களப்பினுடைய சில பிரதேசங்களில் இருப்பதாக கூறப்படுகின்றது. ஆகவே அவ்வாறு எங்கு இந்த ரகசியமான முகாம்கள் இருக்கின்றன என்ற கேள்வி எழும்பியிருக்கின்றது. மக்கள் மத்தியில் தமது உறவினர்கள், தமது குழந்தைகள் இன்னும் உயிருடன் இருப்பதாக அவர்கள் நம்புகிறார்கள். நம்புவதற்கான ஒரு சில சாட்சியங்களும் இருக்கின்றன. இந்த அரசாங்கம் ஜனநாயகம் பற்றி பேசுகின்றது, வெளிப்படைத்தன்மை பற்றி பேசுகின்றது. இந்த நாட்டில் அவர்கள் ஒரு புதிய முறையான ஆட்சியை கொண்டு வருவோம் என்று வாக்களித்திருக்கிறார்கள். ஆகவே அந்த வகையில் இந்த விஷயமெல்லாம், இந்த நன்மைகள் தமிழ் மக்களுக்கும் போய் சேர வேண்டும். ஆகவே இந்த அரசாங்கம் இது தொடர்பாக ஒரு முழுமையான விசாரணைகளை மேற்கொண்டு இந்த மக்களுக்கு உரிய பதில் கொடுக்க வேண்டும் என்பதுதான் எமது கோரிக்கை. இவ்வாறு காணாமல் போனவர்கள் மற்றும் கடத்தப்பட்டவர்கள் போன்றவர்களுக்கு உடனடியாக என்ன நடந்தது என்பது வெளிப்படுத்தப்பட வேண்டும். இவர்களுக்கு என்ன நடந்தது என்பதை வெளிப்படுத்துவதற்கு இப்பொழுது உள்ளக விசாரணை என்கின்ற ஒரு நாடகம் மீளவும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த உள்ளக விசாரணை நாடகம் ஊடாக ஒருபொழுதும் காணாமல் போனவர்களுக்கோ கடத்தப்பட்டவர்களுக்கோ நீதி கிடைக்கப் போவதில்லை. எங்களை பொறுத்தவரையிலே ஒரு சர்வதேச விசாரணை ஒன்று நடைபெறுகின்ற பொழுது மட்டும்தான் இவர்களுக்கு என்ன நடந்தது என்பது தொடர்பாக நாங்கள் உண்மையான தகவல்களை கண்டறியக்கூடியதாக இருக்கும். இந்த குரல்கள் ஐநாவில் ஒரு அழுத்தமாக மாற வேண்டுமாக இருந்தால் தமிழ் மக்களுடைய தலைமைத்துவம் ஐநாவை நோக்கி உடனடியாக அறிக்கையை வெளியிட வேண்டும் என்கின்ற ஒரு தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும். கடந்த 2012ஆம் ஆண்டிலே உள்ளக விசாரணையை வலியுறுத்தி ஒரு தீர்மானம் ஒன்று கொண்டு வரப்பட்ட பொழுது இந்த தலைமைத்துவம் 47 நாடுகளுக்கும் தன்னுடைய கைப்பட கடிதம் எழுதியிருந்தது. இந்த உள்ளக எல்எல்ஆர்சி பரிந்துரைகள் அமுல்படுத்தப்பட்டால் தமிழ் மக்களுடைய அபிலாசைகள் பூர்த்தி செய்யப்படும் என்று எழுதியிருந்தது. அதனுடைய விளைவும் தான் இன்று இந்த உள்ளக விசாரணை என்கின்ற ஒரு விடயம் மீண்டும் முருங்கை மரத்தில் ஏறி இருப்பதற்கு காரணமாக இருக்கின்றது. நடைபெறப் போகின்ற உள்ளக விசாரணைக்கு நாங்கள் ஒத்துழைப்பு வழங்கக்கூடாது, யாரும் அதற்கு சாட்சியம் அளிக்க செல்லக்கூடாது. நாங்கள் அதில் உறுதியாக இருப்போமாக இருந்தால் நிச்சயமாக நாங்கள் மீண்டும் இந்த சர்வதேச விசாரணை என்ற ஒன்றை கொண்டு வரக்கூடிய காணாமல் போனவர்களுக்குரிய விடையை நாங்கள் கண்டறியக்கூடியதாக இருக்கும். பட்டுவாளுக்குள்ளாக முல்லைத்தீவால நாங்கள் வரையக்குள்ள ராணுவத்தினர் வந்து அதுல வச்சு மறைச்சவ, அவரு கையில்ல, அவர் இயக்கத்துல இருந்தவர் தான். அப்படித்தான் நிறைய பேர் சரணடைஞ்சவ. அதுல மறைச்சவ நீங்கள் அங்கால போங்க, நாங்கள் விசாரிச்சுட்டு விடுவோம். நானும் 2 பிள்ளைகளும் வந்து நாங்கள் அங்கால போய் தள்ளி இருந்து வேறு ஒவ்வொரு முகாமுகளுக்குள்ளாலையும் பார்த்து கொண்டே இருந்தோம். வரவே இல்லை, பின்னேறம் ஆயிட்டுது. அதுல 2 ஆமிக்காரன நான் போய் விசாரிச்சேன். இப்படி ஒரு சிங்களம் தெரிஞ்ச ஆளை பிடிச்சு விசாரிச்சேன். என் கணவர் அதுல விசாரணை என்று மறைச்சவே இன்னும் காணலி என்று சொல்லி கொண்டிருக்கவே நான் சொடு தூரம் தள்ளி பார்த்தேன். ஒரு 200 மீட்டர் இருக்கும். அதுல ஒரு சிட்டி பஸ்ல கொஞ்சம் பேர் ஏத்தினாங்க. நான் அப்ப அந்த பஸ்ஸை பார்த்தேன். 2 பிள்ளைகளையும் வச்சு கொண்டுதான் நின்று கேட்டேன். நான் என் கணவர் அந்த பஸ்ஸுக்குள்ளால எட்டி பார்க்க நான் என்னப்பான்னு சைகி அழகு கேட்டேன். அப்ப சொன்னேன் ஒன்னும் கதைக்காம போங்கண்டா, வெறும் சைகி அழகாட்ட பஸ் எடுத்துட்டாங்க.
நான் அளவழிக்கிறேன், என்ற புள்ளியெல்லாம் அளவழிக்கிறேன். அப்படி எங்களை தள்ளி கொண்டு போய் பஸ்ல ஏற்றி முகாமில் விட்டாங்க. விடுதலை செய், எங்களது பிள்ளைகளை விடுதலை செய், எங்களது உறவுகளை விடுதலை செய், எங்களது உறவுகளை விடுதலை செய், அந்த பாராட்டுகளை விடுதலை செய்யுங்கள். நீங்கள் தம்பியை பிடிச்சு 6 வருஷமாச்சு, இன்னும் விட இல்ல. காட்டுன வளருக்கு 5 புள்ளிகளும் பஞ்சாதி மலைஞ்சு கொண்டு திரியுங்கள். நாங்கள் சகோதரங்கள், நாங்களும் மலைஞ்சு கொண்டு திரிகிறோம். எங்களை தம்பியை மீட்டு தாருங்க. அங்க இருக்கிறோம், உங்களுக்கு தம்பி வேணும், எங்களை தம்பி எங்களுக்கு எடுத்து தாருங்க. கொழும்பு சிறைச்சாலையில வச்சிருக்கணும். என்னத்தையே நாங்க சொல்றது, கடத்திக்கிற பிள்ளைகளை எங்க இருந்தாலும் தேடி எங்கள்ட்ட உடனே தரும்படிதான் கேட்கிறோம். வேற என்னத்தை நாங்க சொல்றது? எனது மகன் ஐயா 96ஆம் ஆண்டு வீட்டுல படித்து நித்திர கொண்டிருக்க இரவுல வந்து 11 மணி அளவுல கைது செய்து கொண்டு போனவே. 2 வரையிலும் நாங்கள் இந்த போராட்டங்களையும் மண்டாடி கேட்டுக் கொண்டிருக்கிறோம். இதுவரையிலும் எங்களோட பிள்ளைகளை இருக்குதோ இல்லையோ என்று தான் இருவரும் மறுமொழி எங்களுக்கு தெரியும்.